Hi friends, I am not a tips calls provider. இது முற்றிலும் இலவசமாக என்னுடைய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பிளாட்ஃபார்ம் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா டூப்ளிகேட் சேனல் நிறைய ஃபேக்காக வந்திருக்கு, நம்பி ஏமாந்துடாதீங்க. தெர் இஸ் நோ பெய்டு சர்வீஸ், நோ பெய்டு கோர்ஸ். ₹1 சிங்கிள் பைசா யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ளீஸ் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. இது ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ், நோ பெய்டு சர்வீஸ், நோ பெய்டு கோர்ஸ், டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு டோட்டல் ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்காலஜி வீடியோ நம்மளுடைய 45K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணிவிட்டு, சரி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சைக்காலஜி பண்ணுற விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இது ஸ்ட்ராட்டஜியோ அப்புறமா ட்ரிக்ஸு, டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி விஷயமோ, இல்லை ஒரு மேஜிக் வேர்ட்ஸ், நீங்கள் இதை செஞ்சால் ப்ராஃபிட் பண்ணிடலாம், அது செஞ்சால் ப்ராஃபிட் பண்ணலாம், டெய்லி 1000 ரூபாய் சம்பாரிச்சிடலாம், டெய்லி 10,000 சம்பாரிச்சிடலாம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளி சைக்காலஜி பற்றி விஷயம். ஆனால் இதை உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலே மாறிடும். ஆனால் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த லைக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க தான் மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் புரியல அப்படின்றவங்க கொஞ்சம் இன்னொரு டைம் 2-3 டைம் போய் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், சைக்காலஜியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான ஆசைப்பட்டுட்டு தான் லாஸ் பண்ணிக்கிறாங்க, பேராசை தான் ரொம்ப அதிகம் காரணம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிடலாம், திடீர்னு லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போகிறாங்க, அதனால் லாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஓகேங்களா, மேபி ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்கு உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் அவங்க லாஸ் பண்ணிக்கிறதுக்கான வேறு மாதிரி போயிடுறாங்க. அதாவது அவங்க நினச்சி வர்றது ஒன்று, வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிறது ஒன்று. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றுனா உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 1 lakh rupees இருக்குது. இதை வச்சு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா மாதம் அப்படின்னு யதார்த்தமாக, அதாவது நம்ம ட்ரேடிங் விட்டுடுங்க, யதார்த்தமாக ஒரு கொஷின்ஸ். இப்போது நார்மலாக பார்க்குறவங்க 1 லட்ச ரூபா வச்சு மாதம் 10,000 சம்பாதிக்கலாம். 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாமா? 10,000 ரூபாய் சம்பாதிக்கப்போ 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? 3,000, 1,000? சார் என்ன சார் பேசுகிறீங்க? 1 லட்ச ரூபாய் வச்சு மாதம் 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா ஷேர் மார்க்கெட்லாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பிகினர்ஸ் எல்லாருக்குமே சரி, 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 1,000 ரூபாய் சம்பாரிச்சு காமிங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணி 1,000 ரூபாய் சம்பாரிச்சு காமிங்க. முடியாது, சான்ஸே கிடையாது. ஓகே, என்ன நடக்குதுங்க? ஏன் 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். இதே 1 லட்ச ரூபா போட்டு வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நம்மளால் அந்த சொல்லலாம், சார் 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார், மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக சம்பாதிக்கலாம். இந்த மாதம் 1 லட்ச ரூபாய் விட்டு 1 லட்ச ரூபாய் வச்சு 20,000, 30,000, 40,000 மாதம் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஏன்னா அந்த ஃபீல்டில் நிறைய பேர் ஜெயித்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் உங்கள் கண் முன்னாடி இருப்பாங்க, எல்லாமே உங்கள் கண் முன்னாடி, அதாவது ப்ரூஃப் உங்கள் முன்னாடியே மனசு நம்பாத அந்த ஃபீல்டில் நீங்கள் போனால் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் அவங்க சாதித்து மேலே வந்திருப்பாங்க, நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு மைண்ட் அக்செப்ட் பண்ணும், ஆமாம் இந்த ஃபீல்டு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் கண் பார்வையில் முன்னாடி என்ன நடக்குதோ அதை யாரும் அப்சர்வேஷன் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப். இதே வியூ சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட 1 lakh rupees இருக்குது. ஓகே, மாதம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்வாங்க. 10,000 ரூபாய் மாதம் ரிஸ்க் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மாதம் 10,000 ரூபாய் ரிஸ்க். சார் 10,000 ரூபாய்லாம் ஓவர் சார், 10,000 ரூபாய்லாம் என்ன ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்வாங்க. அப்போ 5,000 பரவாயில்ல அப்படின்வாங்க. சரி 3,000 ரிஸ்க்கு. 3,000 ரூபாய் அப்படியே அப்பேற்பட்ட பிஸ்னஸ்லாம் வேணாம் சார், லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் வேணாம் அப்படின்வாங்க. பாருங்கள், மைண்டு இங்கே டோட்டலாக இந்த ஃபீல்டில் இருக்குது. மைண்ட் செட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டில் லாஸை பற்றி டிசைட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் முக்கிய காரணம். ஏன்னா உங்களுடைய ரிஸ்க் லிமிட்டே உங்களால் செட் பண்ண முடியல. மாதம் 1,000 ரூபாய் லாஸ் பண்ணிக்க முடியுமா? 3,000 ரூபாய், 5 எவ்வளோ உங்களோட லிமிட் எவ்வளோ தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாமா, 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாமா, ஏன் தாராளமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டதுனால இந்த கம்ப்ளீட் காற்றுல பறக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, பாதி பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க, அடா என்ன என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க, அதில் ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. அதுக்கு தான் சொல்ல வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் சொல்கிறதுலாம் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள் ட்ரேடிங் லைஃபை சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பொறுமை உங்ககிட்ட டெவலப் ஆகிட்டு இருக்கு, உங்ககிட்ட இந்த பொறுமை டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போயே தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்னும் பொறுமை வளர்த்துக்க வேண்டிய நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண பாருங்கள். இப்போது ஒரு 500 ருபீஸ் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க. நான் பேராசைன்னு சொல்கிறீங்களா, அதுக்காக சொல்ல வரேன். அதாவது ஆசை அதிகமாகிடுச்சு அதனால் லாஸ் பண்ணிக்கிறாங்கன்றாங்களா, கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆசை அதிகமாக காரணத்தால் லாஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. மைண்ட் செட் வந்து டியூன் செய்யப்படுது. எப்படி டியூன் செய்யப்படுதுன்னு பாருங்கள். இப்போது 500 ரூபாய் ஒரு ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னா, நிறைய பேர் வந்து அந்த டார்கெட்டை வந்து தெரியல அப்படின்வாங்க. வர லாபத்தை புக் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருதோ க்ரீன் ஒரு 5000 2000 3000 கிடைச்சா போதும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து ட்ரேடிங் எடுக்கிறாங்க, ட்ரேடிங்கை பை பண்ணுறாங்க, எவ்வளோ கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் வர சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 502 ரூபா போகுது, ஒரு 1000 குவான்டிட்டி வச்சுக்கலாம். ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க, 2 ரூபா போகுதுன்னா உங்களுக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்டில் காமிக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து உங்கள் மனசு டியூன் பண்ணுது. அந்த 2000 ரூபா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓகே லாபம், அது 2000 ரூபா லாபம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதை புக் பண்ணிடுறீங்க. 2000 3000 4000 எவ்வளோ, 503 504 எவ்வளோ போதும், அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறீங்க. அப்போ புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி லாபம் வந்துச்சு, சந்தோஷம், பி ஹாப்பி ஆகிடுறீங்க, லாபம் வந்துடுச்சு அப்படின்னு. அப்போது அந்த ஆசை அப்படின்றப்போ என்ன ஆகும், ஒருவேளை உங்களுக்கு பேராசையில் இருந்தீங்கன்னா யாரும் லாபத்தை வந்து புக் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் லாபம் வரும், இன்னும் கொஞ்சம் லாபம் வரும், இன்னும் கொஞ்சம் லாபம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னுடைய இவ்வளோ வருஷத்தில் யாரும் பேராசை இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ரொம்ப 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 ரேர். ஓகே, முக்கால்வாசி பேர் இருந்தால் வந்த ப்ராஃபிட் போதும் புக் பண்ணிக்கலாம், கிடைச்ச ப்ராஃபிட் போதும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுதான் லாஸுக்கான முக்கிய காரணம். அதே மாதிரி லாஸ் ஆக சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 498 ரூபாய் கீழே இறங்குது, 498 கீழேங்கன்னா ஸோ 2000 ரூபாய் நஷ்டமாகுது. ஸோ 2000 ரூபாய் நஷ்டம் வர சொல்ல டக்குன்னு ஓடி போய் புக் பண்ணிக்கலாம், லாஸ் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து 95% கிடையாது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கீழே வந்து மேலே போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த லாஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ராஃபிட் வர சொல்ல என்ன ஆகுன்னா, அப்பா கிடைச்ச 2000 ரூபாய் கிடச்சிச்சு, 3000 ரூபாய் கிடச்சிச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மிகப்பெரிய லாஸஸ்க்கான மிகப்பெரிய காரணம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸும் தெரிவிக்கலாம், உங்களுடைய லைக்ஸும் பதிவு பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை விட மிகப்பெரிய லாஸஸ், அதாவது ஹியூஜ் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஜென்ரல் லாஸஸ், எனக்கு லாஸ் ஆகிடுச்சா, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வைப் அவுட் பண்ணுறாங்க பாருங்கள், அது எப்படி, அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் இதே சினாரியோக்கிறேன், 500 ரூபாய் வருது இல்லைங்க, 500 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, ஒரு 497 ரூபாய்க்கு வந்தால் அந்த 3000 ரூபாய் நஷ்டத்தில் காமிக்குது. ஆனால் நேற்று வந்து மேலே 502 போயிட்டு 2000 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3000 ரூபாய் லாஸை ஏற்றுக்க மனப்பக்குவம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 497 இருக்குதுங்களா, இந்த 497 கிட்ட அதாவது அவங்களுடைய லாஸஸ் 3000 ரூபாய் நெருங்க சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைப்பாங்க. அதாவது இன்னும் 2 ரூபா தள்ளி வைக்கலாம், நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகாது, அதான் எப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கி மேலே போயிடும் பாருங்கள். இங்கே வந்து இப்படி மேலே போய்டுற நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த 3000 ரூபாய் லாஸில் காமிச்சாலும் அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை கண்டிப்பாக மேலே போகும், அந்த நேசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் வந்து என்னவோ அவங்க வீட்டு ஸ்டாக்கு, அவங்க சொந்த ஸ்டாக்ஸ் மாதிரி அதை கீழே விழாமல் பத்திரமா பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அது பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. இது மிகப்பெரிய லாஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், அதுவே ஒரு லாஸு. ஸோ இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் வந்து அதிகமான லாஸ். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி 494 வந்துடும். அங்கே போய்ட்டு ஆவரேஜ் குவான்டிட்டி பண்ணுவாங்க, ஆஹா இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துச்சு, இன்னும் ஒரு 1000 குவான்டிட்டி போட்டோம்னா நேரத்தில் ஸோ கொஞ்சம் ரீகவர் ஆச்சு, நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வந்துடலாம், அல்லது லாபம் டபுள் ஆகிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய காரணம். சைக்காலஜியில் இதெல்லாம் வந்து பேசிக் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறைய ஓல்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் போய்ட்டு ரீச் ஆக மாட்டேது. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயத்தோடு கேட்டுட்ருப்பாங்க பாவம், ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற விஷயமா இருக்கலாம். பேசிக் விஷயங்கள், ஒரு சில ஸ்டாப் லாஸ் போடுவாங்க 540 போடுவாங்க, ஆனால் அதுக்கு 538 ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், ஆனால் அவங்களோட ஸ்டாப் லாஸ் டேக்கராக இருக்காது. இதுக்கு என்ன சார் எப்படி பண்ணலாம் அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வீடியோ நான் போடுறேன். இதுக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி வீடியோ உங்களுக்கு போடுறேன். நிறைய வீடியோஸ் பெண்டிங் இருக்குது, ஆனால் உங்களுடைய சப்போர்ட்ஸ்க்காக நான் காத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் மறக்காமல்
எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் தெரிவிங்க. சைக்காலஜியில் இது வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எது சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராஃபிட் வர சொல்ல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா, மிகப்பெரிய தவறுது. ஏன் அப்படின்னா ஒரு பிளான் இல்லாமல் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா வந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்ற ஒரு மனசு எல்லாருக்குமே வரும். நீங்கள் இல்லை, நான் இல்லை, புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிளான் இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வர ப்ராஃபிட் வந்து பெருசாக தெரியும். அந்த ப்ராஃபிட்டு புக் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி லாஸ் ஆக சொல்ல அந்த லாஸ் வந்து சின்னதாக தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காமன் திங் எல்லா ஹியூமனுக்கு. அது ஒரு சில இப்போ யூடியூப்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்கிற வீடியோ ஒரு சில அட்வைஸ் அனுப்பிச்சிக்கோங்க. இந்த அட்வைஸ்லாம் கிடையாது, ரியாலிட்டி. இது எல்லாருக்கும் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைக்காலஜியை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் வெளியே எப்படி வரலாம் அப்படின்றத பற்றி திங்க் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் திங்க் பண்ண ப்ராசஸை பண்ணுங்கள். அது வெளியே வரதை திங்க் பண்ணதோடு நிறுத்திடாதீங்க. நிறைய பேர் திங்க் பண்ணியே நிறுத்திடுவாங்க. திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அந்த கோல் செட் பண்ணிட்டு எது நோக்கி போயிட்டே இருக்கு. நடுவில் பிரச்சனைங்க வரும். என்னென்ன பிளான் இருக்கும், பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.